வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்களது கதை முடியப் போகிறதா? நீதிமன்றம் தெரிவித்த ஒற்றை வார்த்தை. கொடநாடு வழக்கில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் குற்றவாளியாக இருக்கக்கூடும் என்று சிபிஐ துறையினர் திடீரென்று ஆதாரத்தை காட்டியுள்ளார்கள். அதாவது கொடநாடு பங்களாவின் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தின் பொழுது முதல்வராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்துள்ளார். மேலும் அவரை விசாரணை செய்ய முடியாது, மேலும் அவரை சந்தேகத்துக்கு உட்பட்டு முதல்வராக இருக்கக்கூடிய எடப்பாடியை விசாரணை செய்ய முடியாது என்று அப்பொழுது நீதிமன்றம் தெரிவித்தது. ஆனால் தற்பொழுது எடப்பாடி முதல்வர் கிடையாது, எதிர்க்கட்சி தலைவர், தாராளமாக விசாரணை செய்யலாம், விசாரணை செய்தால்தான் இந்த வழக்கின் இறுதிக்கட்ட முடிவு வெளியாகும் என்று விசாரணைக்காக ஒத்துழைக்குமாறு சிபிஐ துறையினர் நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்தார்கள். இந்த மனுவை விசாரணை செய்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியையும் அவரது ஆதரவாளர்களையும் முன்னாள் அமைச்சர்களையும் விசாரணை செய்யலாம், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது, ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கொடநாடு வழக்கு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக அமையும் என்றே கூறலாம். ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தளவிற்கு கொடநாடு வழக்கு என்பது மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் வாழ்ந்த ஒரு பங்களா, முக்கியமான ஆவணங்களும் இரகசிய தகவல்களும் இருக்கக்கூடிய அந்த பங்களாவில் கால் வைக்க வேண்டும் என்றால் அப்பொழுது முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் அனுமதியின்றி யாரும் அந்த இடத்திற்கு செல்ல முடியாது. ஆனால் அவரது மறைவிற்கு பிறகு ஒட்டுமொத்த இரகசியத்தையும் சில தங்க நகைகளையும் திருடியதாகவும் அதை பார்த்த முக்கிய சாட்சியாக இருந்த காவலாளியை கொலை செய்துவிட்ட சம்பவமும் மிகப்பெரிய அளவில் தமிழகம் முழுவதும் பரவத் தொடங்கியது. அதுவும் அதிமுகவின் ஆட்சியிலேயே. இதை கண்டுபிடிக்க 6 மாதங்கள் போதும். ஆனால் இவர்கள் கடந்த 3 ஆண்டுகளாகவே இந்த வழக்கை விசாரணை செய்வதாக மக்களை ஏமாற்றி வந்தார்கள். 2021 திமுக ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் 3 மாதத்தில் விசாரணை முடிப்போம் என்று ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியாகவே கொடுத்தார். ஆனால் இன்று வரை விசாரணை நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. தற்பொழுது சிபிஐ துறைக்கு மாற்றப்பட்ட இந்த வழக்கு இறுதி கட்டத்தையும் எட்டியுள்ளது. இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கதை முடியப் போவதாக தற்பொழுது செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்களது கதை இத்துடன் முடிகிறதா? மேலும் அவர்தான் குற்றவாளி என்றால் எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கலாம் என்பதை கமெண்டில் கூறுங்கள்.